இது வரைக்கும் DELUXE ரங்கோலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நம்ம போட்ட ப்ரீவியஸ் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐ பட்டன்லேயும் இருக்கும். அதை பார்க்காதவங்க ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஸ்நாக் தான். இதில் நம்ம எதில் செய்ய போகிறோன்னா தர்பூசணி தோலில் தான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தர்பூசணி சாப்பிட்டு தோலை தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி தூக்கி போடாதீங்க. அதில் நம்ம ரீக்ரியேஷனாக ஒரு சூப்பரான ரெசிபி செய்ய போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா tutti frutti தான். இந்த tutti frutti-யை நம்ம கேக்கில் ஆட் பண்ணலாம், இல்லை டெசர்ட்டில் ஆட் பண்ணி சாப்பிட்லாம், இல்லை ஸ்நாக்ஸாக கூட நம்ம அப்படியே சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சூப்பரான ரெசிபி நம்ம எப்படி செய்ய போகிறோன்றதை பார்க்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு 4 பீஸ் தர்பூசணி தோல் எடுத்திருக்கேன். இப்போ இதில் இருக்க அந்த பழம் ரெட்டிஷ்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. ஏன்னா இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபிக்கு வெறும் தர்பூசணி தோல் இருந்தால் போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பழம்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு, வெறும் தோல் தான் இருக்குது. இதே மாதிரி மீதமுள்ள தோலையும் நம்ம ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு தர்பூசணிக்கு பின்னால் இருக்கிற தோலை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். அதனால நான் இதை கத்தியில் சீவிடுறேன். இப்போ சம்மர் சீசன்னால் எல்லா இடத்துலையுமே வாட்டர்மெலன் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் இந்த வெயில் தாங்க முடியாமல் வாட்டர்மெலன் ஜூஸோ இல்லை வாட்டர்மெலனை நம்ம சாப்பிட்றோம். சாப்பிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த தோலை தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி நம்ம செய்யலாம். எல்லோரும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் ஏற்கனவே 2 விதமாக தர்பூசணி ஜூஸ் எப்படி செய்கிறதுன்றத வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா தோல் சீவி ஆச்சு. இதே மாதிரி மீதமுள்ள தோலையை நான் சீவி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த பீசஸ்லாம் நம்ம ஸ்கொயர் ஷேப்புக்கு கட் பண்ண போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நான் எல்லா தோலையும் இந்த ஸ்கொயர் ஷேப்புக்கு கட் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் நம்ம கட் பண்ணி வச்ச இந்த தர்பூசணி தோல் போட்டுடலாம். இந்த எல்லா தோலையும் போட்டு நம்ம கொதிக்க விட போகிறோம். இது கொதி வந்தாலே போதும், நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம். தர்பூசணி தோல் வேகணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொதி வருது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது இப்போ நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம சக்கரை தண்ணி செய்ய போகிறோம். அதுக்காக நான் 1 டம்ளர் சக்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ தர்பூசணி தோல் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். சக்கரை 1 டம்ளர், தண்ணி 1/2 டம்ளர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்கரை தண்ணி ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் 1 டம்ளர் சக்கரை எடுத்தோம் இல்லையா, அதை ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு 1/2 டம்ளர் தண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சக்கரை நல்லா கரைஞ்சிட்ருக்கு. இப்போ இது கொதி வரணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொதி வருது. இது பாக ஸ்டேஜுக்கு வரணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக கொதி வந்தாலே போதும். இப்போ இதில் நம்ம வேக வச்சு எடுத்த தர்பூசணி தோல் போட்டுடலாம். எல்லா தர்பூசணி தோலும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிவிடுங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விடுங்க. தர்பூசணி தோல் வேகட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பார்த்தாலே டிஃப்ரென்ஸ் தெரியும். சக்கரை தண்ணிலாம் நல்லா தர்பூசணி தோல் இழுத்துட்ருக்கு. அதே மாதிரி தர்பூசணி தோலும் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலுக்கு நான் மாற்றிடுறேன். இதை நான் கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே விடுறேன், ஆறட்டும். இது ஆறினவுடனே நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஃபுட் கலர் ஆட் பண்ணிடலாம். இதை ஏன் நான் 2 பவுலில் போட்டிருக்கேன்னா, நான் 2 ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறேன். ஒன்று எல்லோ கலர், இன்னொன்று ஆரஞ்சு கலர். என்கிட்ட இந்த 2 கலர் இருக்குது. உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபுட் கலருக்கு பதிலாக ஃபுட் எசென்ஷியல் கூட ஆட் பண்ணலாம். ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் ஃபுட் கலர் இன்னும் கம்மியாக கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதை நான் பிளேட்டுக்கு மாற்றி இதை சன்லைட்டில் காய வைக்க போகிறேன். இதை ஏன் நான் சன்லைட்டில் காய வைக்கிறேன்னா, நம்ம இதில் சக்கரை தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம்.
அதனால் வந்து இது கொஞ்சம் வாட்டரியாக இருக்கும். நம்ம சன்லைட்டில் வச்சு எடுத்து அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுனா வந்து அவ்வளோ சீக்கிரம் கெடாது. அதே மாதிரி வந்து ரொம்ப நாள் வந்து நல்லாவும் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ வாட்டரியாக இருக்குன்ட்டு. இதை வந்து சன்லைட்டில் வச்சு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதை வந்து நான் சன்லைட்டில் வச்சுருக்கேன். இது ஒரு 2 hours நான் அப்படியே விட போகிறேன். இது வந்து 2 hours வந்து நல்லா காஞ்சிடும். காஞ்சிட்ட அப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து நல்லா காஞ்சிடுச்சு. அப்புறம் 2 ஃபுட் கலர் நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா, அது ரெண்டுமே வந்து நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஆனால் அதுக்கு அவசியமே இல்லை. இதை வந்து நம்ம பசங்கிட்ட கொடுத்தோன்னா இதை ஸ்நாக்ஸ் மாதிரி அப்படியே சாப்பிட்ருவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான டூட்டி ஃப்ரூட்டி வந்து நம்ம தர்பூசணி தோல் வச்சு ரெடி பண்ணியாச்சு. நம்ம இந்த ரெசிபியை வந்து வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சுருக்கோம். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருச்சுன்னா டிலக்ஸ் ரங்கோலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இந்த வீடியோவை மற்றவங்களும் பார்த்து பயனுடைய நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் நன்றி.